Thank you all. The morning prayer is wonderful. So நம்ம வந்து அந்த மார்னிங் ப்ரேயர்ஸ்னு கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் டீப்பா சில விஷயங்களை நம்ம வந்து செய்ய போறோம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, சரி இன்னைக்கு ஒரு சிலர்லாம் கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணீங்க. ஸோ நாளையில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க மொபைல்ல கூட என்ன பண்ணுங்க, அலாரம் வச்சிருங்க. ஆமா, ஒரு 5:15 அப்படிலாம் கூட வச்சிருங்க. உங்களால காலையில எழுந்துக்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, ஆனா கொஞ்சம் சீக்கிரமா அலாரத்தை வச்சு, ஆமா 5:30 அட்லீஸ்ட் 35 என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. நம்ம எவ்ரிடே ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து ஒரு ஒரு மெடிடேஷன் பண்ண போறோம். ஓகேயா? யாரெல்லாம் ஓகே? மெடிடேஷனா ஒண்ணும் இல்லைங்க, தியானம்னா ஒண்ணும் இல்லை, பிரேயர் தான். ஆனா அத ரொம்ப இருதயத்திலிருந்து உணர்ந்து உங்கள் சிந்தையில கொண்டு வந்து உங்கள் வாயினாலே அதை பேசி அந்த மாதிரி ஒரு 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 ஒழுக்கமா சில விஷயங்களை நம்ம என்ன பண்ண போறோம், அது ஒரு 15 நிமிஷம் செய்ய போறோம். ஏன்னா நம்ம பிரேயர்னா உடனே அப்படி படுத்துக்கிட்டே இல்லைன்னா அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு அப்படி சும்மா ப்ராப்பரா உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து பண்ண போறோம். ஒரு சில நாட்கள் அதை பண்ண அப்படியே ரெகுலரா அந்த மார்னிங் மெடிடேஷனை நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா, நான் சொல்றேன், மிராக்கிள்ஸை சாதாரணமா பார்ப்பீங்க, ஆச்சரியமா பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்தியாவில் இருக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு இந்த மார்னிங் டைம் ஓகே. ஸோ வெளிநாடுகளில் இப்போ மலேசியாவில் உங்களுக்கு இப்போ மார்னிங் 8:15 8:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாலலாம் 11 மணி மேலே இருக்கும். யூஎஸ்லலாம் நைட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனால நீங்க வெளியூர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த 15 நிமிஷம் நம்ம என்ன பண்றோம், இந்த ப்ரேயர் எப்படி நம்ம வந்து பண்றோம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டு நீங்க காலையில இதை நீங்க செய்யணும். எல்லாம் செய்வீங்க உங்க கண்ட்ரியில மார்னிங் நீங்க எந்திரிச்ச உடனே நீங்க எந்திரிச்சிட்டு காலை கடன்கள் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், மார்னிங் பண்ணணும். ஏன்னா நீங்க எல்லா நேரமும் இந்த மெடிடேஷன் பண்ணலாம். நான் ஏன் இந்த வேர்டு மெடிடேஷன் அப்படி யூஸ் பண்றேன்னா உங்களுக்கு புரியணும். இங்க தியானம், நான் ஜபம்னா நீங்க சாதாரணமா எல்லா ஜபம், திறப்பில் ஜபம், அந்த ஜபம், இந்த அதெல்லாம் வேற. நம்ம மதத்துக்குள்ள போயிடாதீங்க. நான் சொல்றது சயின்ஸ், அறிவியல் சம்பந்தப்பட்டு தான் நிறைய விஷயங்களை நம்ம பண்றோம் இல்லையா. அறிவியல், தேவன் வந்து அறிவியலை படைத்ததே தேவன் தான், அறிவியல் சயின்ஸ். ஓகே. ஸோ நம்ம நிறைய நேரங்கள்ல அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாமே இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னு சொல்றோம்ல, மேற்கத்திய, அதான மேற்கத்திய தானே சொல்லுவாங்க. இந்த மேற்கத்திய கலாச்சாரம் இல்ல மேற்கத்திய காரர்கள் இவங்கெல்லாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம நாட்டின் பாரம்பரியமான சில வழிமுறைகளையும் சில காரியங்களையும் அவங்க என்ன பண்றாங்க, ரிசர்ச் பண்ணி அதை ஃபாலோ பண்றாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இப்ப நான் சொல்றது பல வருடங்களுக்கு முன்னாடி, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சில பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு. அது எல்லாமே காட் கிரியேட்டட் ஹேபிட்ஸ். புரியுதுங்களா? எல்லாமே நீங்க இந்து மதம்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம இந்து மதம் விக்கிரகம் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா. கிறிஸ்தவத்திலையும் விக்கிரகம் இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்டியானிட்டி தேர் இஸ் ஐடல் வர்ஷிப் இருக்கா இல்லையா சொல்லுங்க. கிறிஸ்தவ மதம், நான் வந்து கிறிஸ்டியன் பிரதர், நாங்கெல்லாம் விக்கிரகத்தை கும்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா கிறிஸ்தவத்துக்குள்ள எவ்வளவு விக்கிரகம் இருக்கு. விக்கிரகம்னா என்னங்க, ஆண்டவரை லிமிட் பண்ணீங்கனாலே விக்கிரகம்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் புரியுது? ஆண்டவரை ஒரு கட்டத்துக்குள்ள, இப்ப விக்கிரகம்னா என்ன, ஒரு சிலைய செஞ்சு இந்த சிலை தான் இப்படிதான் கடவுள், கடவுள் இப்படிதான், இல்ல ஒரு ஒரு மிருகத்தை என்ன பண்றாங்க, இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க, இந்த மிருகம் தான் கடவுள் அப்படிங்கிறாங்க. அப்போ இது என்னன்னா நம்ம நினைச்சுக்கிறோம், சிலையும் ஒரு மிருகமும் இதுதான் விக்கிரகம்னு நினைக்கிறோம். விக்கிரகம்னா அப்படி இல்ல. விக்கிரகம்னா தேவனுடைய நேச்சரை மாத்தி நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்கன்னா இது விக்கிரக ஆராதனை. தேவனுடைய இயல்பையே நீ மாத்தி யோசிக்கிறனா அது விக்கிரக ஆராதனை. தேவனுடைய லிமிட், அவர் வந்து இப்படிதான் பண்ணுவாரு, அதுக்கு மேல செய்ய மாட்டாரு, நம்ம லிமிட் பண்றனாலே அது விக்கிரக ஆராதனை. யாருக்கெல்லாம் புரியுது? அதுதான் விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் அதுதான் டென்ஷன் ஆவாரு. அவர் சொல்றான்ல விக்கிரக ஆராதனைக்கு பார்த்தா கோவம். ஆமா,
ஆண்டவர் நல்லவர்ங்கிறது அவருடைய நேச்சர். அவரை கெட்டவர்னு ஒருத்தன் பிரசங்கம் பண்றாருன்னா, நிஜமா சொல்றேன், இந்து மதத்துல கூட பிற மதங்கள்ல அவங்களுக்கு அறியாமையில அவங்க போய் என்ன பண்றாங்க, வணங்குறாங்களே ஒழிய, இவ்வளோ எல்லாம் தெரிஞ்சுட்டு கடவுள் கெட்டவர் கெட்டவர் அடிச்சிருவாரு, கொன்னு போட்டுருவாரு, உன்னை வந்து பழி வாங்குவாரு, சாபம் போடுறாங்க பாத்தீங்களா. இன்னைக்கும் சில ஊழியர்கள் என்ன பண்றாங்க, சபிக்கிறாங்கன்னு சபிக்கிறாங்க. ஆமா, நானே கேள்விப்பட்டிருக்கேன், நானே சிலரை பார்த்திருக்கேன். உடனே சாபம் போடுறது, நீ பாரு என்ன ஆக போற பாரு, நீ பாரு. இதெல்லாம் விக்கிரக ஆராதனை. அவங்கள விட ஒஸ்டானவங்க யாருமே கிடையாது. என்ன இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நான் அப்படிதான் பாக்குறேன். ஆண்டவரை வந்து தப்பா ஒருத்தன் பிரசன்ட் பண்ணாலே, தவறாய் நினைக்கும் போதே அது விக்கிரக ஆராதனை. அதனால உடனே விக்கிரகம் அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் என்ன பண்ணிடாதீங்க, ரொம்ப தள்ளி வச்சிடாதீங்க. உங்க மனசுல தேவன் நல்லவர்னு பாருங்க. யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க அவர் ரொம்ப நல்லவர்னா உங்களுக்கு எல்லாருமே நல்லவங்களா தெரிவாங்க. எந்த மதத்தினரையும் நீங்க குற்றப்படுத்த மாட்டீங்க, எல்லாரையும் நேசிக்கிற அன்பு வந்துடும். ஏன்னா இப்ப நமக்கு தெரிஞ்ச நம்ம இவ்வளோ வெளிப்பாடு ஆண்டவருடைய இதை தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்படிதான் இருக்கும். நிறைய பேர் அறியாம இல்லைங்க, ஆனா ஆண்டவர் மேல கடவுள் மேல எவ்வளவு பக்தி இருக்கு தெரியுமா? நம்ம வந்து காலையில 5:30 எந்திரிச்சு பிரேயருக்கு அவ்வளோ யோசிக்கிறோம் நிறைய கொஞ்சம். ஆனா நான் சிலர்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி சிலர்லாம் பசங்களை பாக்குறேன், அவங்க ஒரு பக்தி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 40 நாள் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா, ஏங்க நீங்க எப்படி வீடே சுத்தமா இருக்குங்க. ஐயோ, நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் கிருபையை ரொம்ப கிருபைன்னா என்னன்னே தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா அவ்வளவு அவ்வளவு வீடை ரொம்ப நீட்டா வைப்பாங்க. உணவு பழக்க வழக்கங்களை கரெக்ட் பண்ணுவாங்க. உணவு வந்து அந்த நாட்கள்ல அவ்வளவு பக்தி பாருங்க கடவுளுக்கு. நம்ம நினைக்க அது அவங்கள நம்ம தப்பா பேசுறோம் நிறைய நேரங்கள்ல. ஆனா பாத்தீங்கன்னா அப்படி சில உணவு சாப்பிட மாட்டாங்க, விரதம் இருப்பாங்க அந்த டேல. ஐயோயோ, ஒரு கணவர் வந்து அந்த அளவுக்கு இருக்காருன்னா ஒய்ஃப் அவ்வளவு கோஆபரேட் பண்ணுவாங்க, ஃபேமிலியே கோஆபரேட் பண்ணுவாங்க. காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போய் அந்த என்னது இந்த குளம் எல்லாம் இருக்கும், ஆற்று இந்த இதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு, இந்த குட்டை குளம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கோயில்ல போய் அந்த குளிர்லயே குளிப்பாங்கங்க. இல்ல நான் சொல்றது உங்களுக்கு யாருக்காவது புதுசா இருக்கா? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி எல்லாமா உண்டு அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல. காலையிலேயே குளிச்சுட்டு அந்த ஈர துணியில போய் என்ன பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, போய் இது பண்ணுவாங்க. நம்ம நினைக்கிறோம் இவெல்லாம் விக்கிரகம் இவெல்லாம் அப்படின்னு. ஆனா அதை செய்யணும்னா அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வரணும் தெரியுமா? வரணுமா வேணாமா? நான் நிஜமா அவங்களெல்லாம் ரொம்ப நான் பிளஸ் பண்ணுவேன். ஆண்டவரே எவ்வளவு இது, இந்த இந்த மாதிரி ஒரு டெடிகேஷனும் இது மட்டும் நம்ம கிறிஸ்தவங்களை நமக்குள்ள எல்லாம் வந்துட்டுனா நம்ம வேற லெவல்ல இன்னைக்கு போயிருவோம் தெரியுமா? நிஜமா சொல்றேன், நம்ம லைஃப் வேற மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆயிடும். அனாயிட்டிங் எல்லாம் வேற லெவல்ல மேனிஃபெஸ்ட் ஆகும். அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு அந்த ஒரு பக்தி, எவ்வளவு பக்தி தெரியுமா? இல்லைங்க சில இதெல்லாம் பாக்குறேன் கோயில்கள்ல எல்லாம் காலையில நீங்க போய் பாத்தீங்கன்னா 5 மணிக்கெல்லாம் அவ்வளவு நீட்டா ரெடி ஆகி அவ்வளவு குடும்பமா வந்து அந்த விக்கிரகத்தை அங்க ஒரு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம நம்ம பொதுவா சர்ச்ல எல்லாம் பாருங்க, வர்ஷிப்புக்கு பாதியில தான் போறது எல்லாருமே. கரெக்ட் தானே? நான் சொல்றது ரைட்டு தானே? நிஜமா பொதுவா எந்த இடங்களையும் இப்போலாம் சில சில மதங்கள்ல நீ பாத்தீங்கன்னா அவங்க வந்து அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒண்ணு இந்த எனக்கு அது ரொம்ப கிளியரா தெரியாது. ஏதோ இந்த அபிஷேகம் அதெல்லாம் நீ பாத்தீங்கன்னா அதெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி அவ்வளவு கூட்டம் இருக்கும் ஜனங்க. ஆச்சரியமா இருக்கும். ஏங்க அவங்களுக்கு இருக்கிற இந்த பக்தியெல்லாம் ஆண்டவர் வந்து கண்டுக்காதவர் நினைக்கிறீங்களா? அவங்களெல்லாம் வெறுப்பாரு, ஏன்னா அவங்க வந்து விக்கிரகத்தை கும்பிடுறாங்க. நம்ம வந்து இயேசுன்னு பேரை சொல்றோம், ஆனா நல்லா தூங்கிட்டு நம்ம நம்ம வந்து ஜாலியா என்னமானாலும் இருந்தாலும் நம்மளை மட்டும்தான் நேசிக்கிறார். அவ்வளவு கெட்டவராங்க நம்ம கடவுள்? கொஞ்சமாவது யோசிங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம இயேசுன்னு சொல்றோம்ல பிரதர், அதனால நம்மளை மட்டும்தான் நேசிப்பாரு. அவங்க என்னத்த இப்படிலாம் இருந்தாலும் அவங்களெல்லாம் விட்டுருவாரு. ஏன்னா அவ்வளவு கொடூரமானவரா நம்ம அப்பா. இந்த உலகத்துல இருக்க அத்தனை பேரையும் அவர் அறிந்திருக்கிறார். புரியுதா? அவ்வளவு பேரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார் நம் தேவன். சும்மா எல்லாம் இல்ல. இந்த கொர்நேலியு, நீங்க கொர்நேலியு கதை கேட்டிருக்கீங்களா? சுவிசேஷமே அதுக்கப்புறம் தான் போய் என்ன பண்றாரு பேதுரு கொர்நேலியு வீட்டுல, அதுக்கப்புறம் தான் போய் பேசுறாரு.
இயேசுவை குறித்து அப்புறம் தாங்க சொல்றாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது கொர்நேலியுவை வந்து அவனை பத்தி நல்ல ஒப்பீனியன் சொல்றாரு. அவன் ரொம்ப பக்தி உள்ளவன், தான தர்மங்கள் அவ்வளவு. அப்ப கொர்நேலியுவை நேசிக்கிறாரா இல்லையா? கொர்நேலியு ஒரு பிலிவரா அன்பிலிவரா? சொல்லுங்களேன். கொர்நேலி கொர்நேலி தானே பேரு. கொர்நேலியு வந்து பிலீவரா அன்பிலீவரா? கொர்நேலியஸ் சொல்லுங்க. பேதுரு போறதுக்கு முன்னாடி முதல் பைபிள் எங்க இருக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 9, 10 வாசிங்க. நிறைய பேர் பைபிள்லாம் வாசிங்க அடிக்கடி. இல்லைன்னா நான் பேசுற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு கதை சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவீங்க. பைபிள்லாம் கொஞ்சம் வாசிங்க. அப்ப கொர்நேலியுங்கிற ஒரு மனிதன் யாரு? அவன் ஒரு அன்பிலீவர், தான தர்மம் பண்றவன். இப்ப நீங்க கோயில்ல எல்லாம், விக்கிரக கோயில்ல போய் பாருங்க, சிலர்லாம் வந்து சின்சியரா தானம் பண்ணுவாங்க. நான் கூட பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து லைவ் டுகெதர்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான தர்மங்கள் எல்லாம் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளான போடுவோம். அதெல்லாம் எவ்வளவு அன்பு இருக்கு தெரியுமா? எவ்வளவு அதெல்லாம் செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஹார்ட் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? உணவு எல்லாம் போட. அப்போ அதெல்லாம் இன்னைக்கு ஊர்ல நிறைய பேர் போடுறாங்க பாருங்க. அதெல்லாம் நீங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். நமக்கே அப்படி தோணுதே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், கொர்நேலியு மேல அவ்வளவு அன்பு. அவன் ஜெபம் கேட்கப்படுகிறது. உடனே தான் ஆண்டவர் என்ன அனுப்புறாரு, பேதுரு அனுப்புறாரு. பீட்டர் அனுப்பி போய் சொல்லுப்பானுங்கிறாரு. சுவிசேஷம் சொல்லப்படுது. அவர்கள் தேவ ஆவியினாலே உடனே நிரப்பப்படுறாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த உலகத்துல எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தங்க சில காரியங்களை காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக சிலதை ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க இல்லையா? அது எல்லாமே எங்கிருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? சரி, இப்ப நம்ம இந்தியால பிறந்திருக்கோம். எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஜூடாயிசம் மத்த நாடுகள்ல உள்ள கலாச்சாரங்கள் அவ்வளவா தெரியாது. அப்படிதானே? நம்ம எந்த ஊர்ல பிறந்திருக்கோமோ அந்த ஊர்ல பார்த்து நம்ம கேள்விப்பட்ட கலாச்சாரங்கள் தான் நமக்கு தெரியும். ரைட்? சோ அதனால நான் இந்திய கலாச்சாரம் நம்ம ஊர்ல அது எனக்கு ரொம்ப தெரியாது. கேள்விப்பட்டதை வச்சு நம்ம வந்து அதை வச்சு நான் சொல்றேன். இப்போ நம்ம ஊர்கள்ல பார்க்கிற சில பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள் இருக்கிறது. இது எல்லாமே அதோடைய ரூட் நீங்க பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அது எங்க இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்க இருந்து வந்திருக்கலாம்? நான் சொல்ற கலாச்சாரம் என்பது இப்போ மத ரீதியாக பாத்தீங்கன்னா அநேக மதங்கள்ல ரிலீஜனே வச்சுக்கோமே, இந்து மதம், யூத மதம், இஸ்லாம், இப்படி நிறைய மதங்கள் இருக்கு. இதுல நீங்க காமனா சில விஷயங்கள் பார்க்கலாம். எதெல்லாம் காமன் சொல்லுங்க பார்க்கலாம். காமன் காமன் பொதுவா. ஆமா பிரதர், இந்த மதத்தினரும் இதை செய்யறாங்க, இந்த மதமும் அதை செய்யறாங்க, அந்த மதமும் அதை செய்யறாங்க அப்படின்னு காமனா இருக்கிற விஷயங்கள் என்ன? ஏதாவது ஒண்ணு ரெண்டு போடுங்க பார்க்கலாம். ஏதாவது தெரியுமா? முதல்ல நமக்கு ஒரு மதமும் தெரியாது. அப்படி அப்படி யாராவது இருக்கீங்களா? பொதுவாக பாத்தீங்கன்னா இவங்களும் அதை நம்புறாங்க, அவங்களும் அதை நம்புறாங்க, இன்னும் இவங்களும் நம்புவாங்க. அந்த மாதிரி காமனா நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காமன் காமன் பழக்கங்கள் அவங்க மதத்துல ஃபாலோ பண்ணுவாங்க, பார்த்தா இவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. எதெல்லாம் சொல்லுங்க. முதல்ல என்ன? முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா என்னது? உபவாசம், விரதம், நோன்பு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா காமனா இருக்கா இல்லையா? சொல்லுங்க. உபவாசம், நோன்பு, விரதம், ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் வந்து ஒரு காமனா இருக்கா பாத்தீங்களா? நீங்க வந்து ஒரு இந்து மத இப்போ ஒரு ஒரு சகோதரனையோ அவங்க எல்லாம் போயிட்டு நீங்க வந்து நல்லா ஃபாஸ்ட் பண்ணுங்க, அவன் சொல்லுவான், நான் உங்களை விட அதிகமா நான் ஃபாஸ்ட் பண்றேன்பாங்க. தெரியுமா? வியாழக்கிழமை இதை சாப்பிட மாட்டோம், செவ்வாய்க்கிழமை அதை சாப்பிட மாட்டோம், சனிக்கிழமை இதை சாப்பிட மாட்டோம் இருக்காங்க. புரியுதுங்களா? ஃபாஸ்டிங் பிரதர் அவங்க வந்து அந்த கோயிலுக்காக அந்த சாமிக்காக இருக்காங்க. சாமிக்காக இருக்கானோ இதுக்காக இருக்கானோ, ஆனா ஃபாஸ்டிங்னு ஒண்ணு நம்புறான் பாருங்க. முஸ்லிம்ஸ் அவங்களும் ஃபாஸ்டிங்கை பிலீவ் பண்றாங்க. அதற்குன்னு சில மாதங்களை அவங்க என்ன பண்றாங்க. நாம கிறிஸ்தவங்க கூட பண்றோம் பிரதர். ஆமா, நம்ம கிறிஸ்தவங்களும் பண்றோம். ஆனா இடையில இப்ப கிருபைக்குள்ள வந்துட்டு நிறைய பேர் ஃபாஸ்டிங்னாலே என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க. அது வேற. சோ இது காமனா பண்றோம். அடுத்தது வேற என்ன காமனா யோசிக்கிறோம் சொல்லுங்க. வேற என்ன காமன்? காமனா இத வந்து ரொம்ப பிலீவ் பண்றது என்ன? சரி,
தொழுறது தொழுறது, வேண்டுறது, ஜெபிக்கிறது. ஸோ ப்ரேயர் இஸ் அ காமன் திங் ஃபார் ஆல் ரிலீஜியன், ரைட்? ப்ரேயரை விட்டுறக்கூடாதுல்ல. எல்லாரும் என்ன பண்றாங்க? கடவுளை, ஆமா, கடவுளை கும்பிடுறது, வேண்டுறது. முஸ்லிம்ஸ் எல்லாம் பாருங்க, தொழுறது 5 டைம்ஸ், ரைட்? 5 டைம்ஸ் தானே? 5 முறை என்ன பண்ணுவாங்க? தொழுவாங்க. அது ஒரு ரிச்சுவலா பண்ணா கூட அந்த ஒரு 5 முறை அவங்க வந்து அது அவங்க கட்டாயம், ரைட்? அதே மாதிரி இந்து மதங்கள்ல கூட இந்த 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 கிழமை அப்படின்னா தொழுவாங்க. அதே மாதிரி வீடுகள்ல பாருங்க, காலையில என்ன பண்ணுவாங்க? அந்த காலையில சாமிக்கு என்ன விளக்கெல்லாம் வச்சுட்டு தான், அப்படிதானங்க, விளக்கு கொளுத்திட்டு தான் வேலை செய்வாங்க. ஈவினிங் ஆனா கட்டாயம், எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் நான் பார்த்திருக்கேன் சின்ன வயசுல, ஈவினிங் அந்த லைட் போடுறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் கிளீன் பண்ணி என்ன பண்ணுவாங்க? அந்த விளக்கு கொளுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? லைட் எல்லாம் போடுவாங்க. பாத்திருக்கீங்களா? யாரெல்லாம் பாத்திருக்கீங்க? நாம எங்க பிரதர் அப்படி எங்களுக்கு எல்லாம், நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் பாத்திருக்கேன் பாருங்க. இப்பெல்லாம் இங்க அப்பார்ட்மெண்ட், சென்னை வந்து வேற கல்ச்சர்ல போயிட்டு இருக்கு. அவங்களே மாறிட்டாங்க வேற. பொதுவா ஊர்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லைட் போடுறது, காலையில எழுந்த உடனே வெளியே வீடை கிளீன் பண்ணுவாங்க, வெளியெல்லாம் நம்ம கோலம் போடுவாங்க. எத்தனை பேரு, நான் உங்களை பார்த்து கேட்கறேன், எத்தனை பேர் உங்க வீட்டுல, எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க என்ன பண்ண முடியுது? சில ஊர்கள்ல இன்னுமே காலையில வீடெல்லாம் வெளியே கிளீன் பண்ணி அந்த கோலம் எல்லாம் போடுற பழக்கம் யாருக்காவது இருக்கா? அப்படியெல்லாம் வாய்ப்பெல்லாம் இருந்தா பண்ணுங்க, டெய்லி செய்யுங்க, அதெல்லாம் தவறே கிடையாது. அதான் உங்க மனதுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்கள், புரியுதுங்களா? இதெல்லாம் மதம்னு சொல்லி தள்ளி வச்சிடாதீங்க, ஓகே? சில கல்ச்சர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது தவறே கிடையாது. இப்போ அந்த காலத்துல பாருங்க, ஏன்னா அதெல்லாம் மைண்டை வந்து இது பண்ணும். காலையிலேயே நம்ம அப்படி பண்ணும்போது மனசு ஃப்ரீயா இருக்கும். காலையில இதெல்லாம் ஒரு கல்ச்சர், கலாச்சாரம் அந்த காலத்துல இருந்து வந்ததுங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. மார்னிங் கடவுளுக்கு வந்து அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க சிலர் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன், வீடெல்லாம் அப்படி சுத்தமா இருந்தாதான் மகாலட்சுமி என்ன பண்ணுவாளாம்? வீட்டுக்குள்ள வருவாளாம். யார சொல்றாங்க தெரியுமா? யார சொல்றாங்க? யாரு பிரதர் மகாலட்சுமி? நம்ம குரூப்ல யாராவது இருக்கீங்களா? லட்சுமி வீட்டுக்குள்ள வரணும்னா என்ன பண்ணணும்? வீடு சுத்தம். இதெல்லாம் சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? அப்படின்னா என்னன்னா, தேனோ எப்படின்னா மணி வர்றதுக்கான மைண்ட வந்து அவங்க என்ன பண்றாங்க பாருங்களேன், டியூன் பண்றாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்கிறாங்க நிறைய விஷயங்கள். சயின்ஸை வந்து, அறிவியலை வந்து அப்படியே மதத்தோட அவங்களுக்கு என்ன புரியுமோ அதுல கலந்து வச்சிருப்பாங்க. அவங்க மைண்ட்ல டியூன் பண்றது நிறைய இருக்கு. இப்படி சொல்லிட்டே போலாம். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, எல்லாத்தையுமே ஒரு மாதிரி வித்தியாசமா பார்க்காம சயின்டிபிக்கா நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தேவன் அதை உருவாக்கி இருக்கிறாருங்கிறது புரியும். எவ்ரி திங் ஹேஸ் அ சயின்ஸ். சயின்ஸ், அறிவியல். ஒரு காலத்துல சயின்ஸும் ரிலீஜியனும் வேற வேற இருந்துச்சு. என்னன்னா, மதத்துல உள்ளவங்க சயின்ஸை நம்ப மாட்டாங்க, சயின்ஸ் அறிவியல் அதை பிடிச்சிருக்கவங்க என்ன பண்ண மாட்டாங்க? மதத்தை நம்ப மாட்டாங்க. கடவுள் எல்லாம் நம்ப முடியாது, எல்லாமே அறிவியல் அறிவியல்னுபாங்க. இவங்க மதத்தை பிடிச்சவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க அறிவியல் எல்லாம் நம்ப மாட்டோம், நாங்க கடவுளை நம்புவோம்பாங்க. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு சயின்டிஸ்ட், அறிவியல் சார்ந்தவர்கள், they believe in God. அதே மாதிரி தேவனை, ஆண்டவரையும், கடவுளை உண்மையிலேயே வழிபடுறவங்க, நான் சொல்றது எல்லா மதத்திலையும், they now believe in science. மூட நம்பிக்கை இல்ல. நம்ம முன்னோர்கள் ஒன்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஏதோ மூட நம்பிக்கையினால அல்ல. இட் ஹேஸ் அ சயின்ஸ். அது ஒரு அறிவியல் இருக்கு, அதுல ஒரு காரியம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்து மதத்துல சொல்லுவாங்க, 108 முறை என்ன பண்ணணும்? தண்ணி வந்து விட்டா, இல்ல ஒரு ஒரு மரத்தை 108 முறை சுத்தினா குழந்தை பிறக்கும். நீ வந்து மனசுல குழந்தை பிறக்கும்னு நினைச்சு 108 தடவை சுத்தினா குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா போய் சுத்துவாங்க, பாத்தீங்கன்னா குழந்தை நிற்கும். ஒரு கோயில் படிக்கட்டுல நீ ஏறி, இத்தனை படிக்கட்டு ஏறி இது பண்ணனா உனக்கு இது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நடக்கும். அது எப்படி பிரதர் நடக்கும்? அந்த விக்கிரகத்தெல்லாம் கும்பிட்ட ஒண்ணு நடக்குது, அதெல்லாம் போய் நீங்க சொல்லலாமா? பாருங்க, அந்த காலத்துல நம்ம ஜனங்களுக்கு, நம்ம மக்களுக்கு படிப்பு, see they don't have என்னது இல்ல, எஜுகேஷன் கிடையாது. சோ அவங்களுக்கு மைண்ட பத்தி சொல்லி கொடுக்க முடியாது.
அப்போ அவங்க மனதை சரிப்படுத்துறதுக்கு அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் கடவுள் நம்பிக்கை. அப்ப அந்த கடவுள் நம்பிக்கையில சயின்ஸை கொண்டு வரணும். புரிஞ்சுக்கோங்க, சயின்ஸை கொண்டு வரணும். அப்போ என்னன்னா சயின்டிபிக்கா என்ன ப்ரூவ் பண்றாங்க, இத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டேஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிப்பீட்டேஷன் அப்படின்னா என்ன, மறுபடியும் மறுபடியும் ஒரு காரியத்தை நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்க இருக்க அது என்ன ஆகும், உங்க மனதுல அந்த ஒரு அந்த அந்த பிலீஃப் சிஸ்டம், அந்த எண்ணம் பதிந்து விடும், ஸ்ட்ராங் ஆயிடும். எது உங்க மனதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை நீங்க ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. இப்போ ஒருத்தன் குழந்தை இல்ல குழந்தை இல்ல குழந்தை இல்ல இந்தே இருக்குன்னா அப்ப என்ன ஆகும், அந்த இல்ல இல்ல இல்லங்கிறது போயிடும். இப்ப ஒரு ஆள் வந்து சொல்றாங்க, இந்த மரத்தை சுத்தி நீ 108 தடவை சுத்திட்டு வா, குழந்தை பிறந்துரும் அப்படின்னோன்னா இவங்க மனசுல என்ன வந்துருது, குழந்தை பிறந்துரும், அப்ப நான் 108 தடவை சுத்தினா பிறந்துரும் அப்படின்னு. சோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் சுத்தும் போது என்ன நினைப்பாங்க, என் குழந்தை பிறந்துரும் குழந்தை. இப்போ 100 தடவை 108 தடவை சுத்தும் போது உள்ள தன்னை மீறிய அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம் ஃபார்ம் ஆயிடும். அந்த குழந்தை பெற்றுக்கொண்டது போல ஒரு உணர்வு வந்துடும். புரியுதுங்களா? அந்த உணர்வோடு யார் அப்படி நினைக்கிறாங்களோ பாருங்க, சில இடத்துல இந்த காலை வச்சு மிதிச்சு ஒரு கோயில சுத்துவாங்க, பாத்திருக்கீங்களா? சொல்லுவாங்க நான் ஒரு வேண்டுதல், அப்படியே ஒரு என்னது அதுக்கு பேர் என்ன தெரியல, கால் ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா நடப்பாங்க, பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா யாரும்? சுத்துவாங்க பாத்திருக்கீங்களா? கீழே புரண்டு அப்படியே உருளுவாங்க. நம்ம கூட அதெல்லாம் நம்ம முழங்கால கூட நமக்கு நிக்க முடியாது. முழங்காலில் நின்று ஜெபிப்போமாக அப்படின்னா போதும், ஐயா முழங்கால நம்ம வந்து அவ்வளவு நம்ம கிருபை இல்லை, நம்ம வி ஆர் ஃபுல் ஆஃப் கிரேஸ் இல்லையா, நம்ம கிருபை கிருபை நிரம்பிகள். அவங்க பாத்தீங்கன்னா வயதானவங்க கூட தன் பிள்ளைங்களுக்காக தன் கணவருக்காக அங்க பிரதர்சனம் ஏதோ சம்திங் தேவல் டு இன்னொன்னு இந்த உருளுவாங்க, அந்த கல்லு மண்ணா இருக்கும் பாருங்க, அதுல படுத்துட்டு அப்படியே உருண்டு 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 போவாங்க. நம்ம நினைப்போம் என்னடா முட்டாள்தனமா பண்றேன் அப்படின்னு. ஆனா அது முட்டாள்தனமோ என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள அவங்கள மீறி அந்த ஒரு அன்பு இருக்கும், அதை மீறி அந்த பக்தி இருக்கும் பாருங்க, இல்லையா? ஏன் சொல்றேன்னா அதெல்லாம் அவங்களுக்கு என்ன உருவாக்கும்னா அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜனங்களுக்கு மைண்ட் ட்ரைனிங் வேற மாதிரி கொடுக்க முடியாது. சோ அவங்களுக்கு தெரிந்த இதான் சாமி அப்படின்னா அவங்களுக்கு ஓகே அப்படின்னு புரியும். புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் புரியுது நான் சொல்றது? இப்ப அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம அமாவாசை ஜபம், இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களே அமாவாசை ஜபம் எல்லாம் போயிருக்கீங்களா? அமாவாசை ஜபம் அன்னைக்கு பிசாசு பயங்கரமா ஆட்டம் ஆடும். இதெல்லாம் உருவாக்கிட்டாங்க, என்னத்த ஏன் எப்படி உருவாச்சு ஏன் உருவாச்சுன்னு எனக்கு தெரியல. மத்த நாள் எல்லாம் பிசாசு போய் ரெஸ்ட் எடுக்கும் போல இருக்கு. அமாவாசை அன்னைக்கு வந்து பிசாசு வந்து ஓவரா ஆட்டம் போடும். இப்படி இதெல்லாம் என்ன கதை, என்னென்ன கதையெல்லாம் சொல்றாங்க, ஒன்னும் புரியல. சி அந்த காலத்துல கரண்ட் எல்லாம் கிடையாது பாருங்க, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி என்ன கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாதுங்க. அப்போ ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்துல ஜனங்க வந்து அமாவாசைனா என்னங்க, நிலா கிடையாது, இருட்டா இருக்கும், ரொம்ப இருடா இருக்கும். அப்போ திருடர்கள் கொள்ளையர்கள் அதிகமா இருப்பாங்க, ரைட்டா? நிறைய திருடர்கள் இருப்பாங்க. சோ அவங்க வந்து ஊர்கள்ல இப்ப கூட எவ்வளவு பாருங்க, என்னெல்லாம் ப்ரொடெக்ஷன் சிசிடிவி இருந்தாலும் வந்து திருடுறானுங்க. அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு கிராமம் இருக்குன்னா அப்ப அந்த ஜனங்க நம்ம எல்லாம் நம்ம முன்னோர்கள்லங்க, கரண்ட் இப்பதானங்க நிறைய ஊர்கள்ல இப்பவுமே கரண்ட் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி திருடர்கள் வந்து தனித்தனியா கொள்ளடிச்சிட்டு போறது இதெல்லாம் இருக்கும். அப்ப இந்த அமாவாசை இருட்டா இருக்குது, ஊரே இருள்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, சரி எல்லாரும் ஒன்னா ஒரு இடத்துல இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும், இப்போ அமாவாசைங்கிறது இருட்டு. சோ எல்லா ஜனங்களும் தனித்தனியா இருக்கிறது வந்து ஆபத்தா இருக்கு. அப்ப எல்லாரும் ஒன்னா கூடுவோம், எங்க கூடுவோம், கோயில்ல கூடுவோம். அப்ப அந்த ஊருக்குன்னு ஒரு கோயில் வச்சிருப்பாங்க, குலதெய்வம்னு வச்சிருப்பாங்க. சோ என்ன பண்ணுவாங்க, அந்த முன்னோர்கள் ஒரு பிளான் பண்ணுவாங்க, சரி இந்த நாள்ல பூஜை பண்ணுவோம், இந்த அமாவாசை அன்னைக்கு இப்படி அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஃபார்ம் பண்ணதுதான். சோ அதனாலதான் பாருங்க இந்த அமாவாசை நாள் இருட்டு நாள் அந்த மாதிரி டேஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபெஸ்டிவல் அது கொண்டாடுவாங்க. அப்ப ஜனங்க வந்து நெருப்பு போட்டு அங்க வந்து வெளிச்சம் போட்டு அங்க எல்லாம் ஒன்னா இருக்கும்போது திருடர்கள் கொள்ளையர்கள் இங்க எல்லா ஊர்கள் ஜனங்க எல்லாம் முழிச்சிருக்காங்க, அமாவாசை இரவுல எல்லாம் முழிச்சிருக்காங்க வரமாட்டாங்களாம். தெரியுமா? இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும்? ஓ இப்படி எல்லாம் ஒரு கதை இருக்கா பிரதர்னு? நிஜமாங்க. ஆனா நம்ம ஆட்கள் வேற கதையை உருவாக்கிட்டோம், அமாவாசை அன்று பிசாசுகள் தெறிக்கெடுத்து ஓடும், அன்றைக்கு நாம் ஜெபம் பண்ணி அன்றைக்கு ஊக்கமாக ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணி பிசாசை துரத்த வேண்டும். என் மத்த நாள் துரத்த கூடாதா? மத்த நாள்ல பேய் ஓடாதா? என்னெல்லாம் கதை கட்டி வச்சிருக்காங்க. சோ இப்படிதான் அது ஃபார்ம் ஆச்சு. புரிஞ்சுக்கோங்க. சில திருவிழாக்கள் கோயில்கள்
நீங்க பார்த்தீங்கன்னா பைபிள்ல பழைய உடன்படிக்கையில ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க போய் வாசிச்சு பாருங்க. பண்டிகைகளை கொண்டாடுங்க, எல்லா ஜனங்களும் வாங்க, என்னுடைய ஆலயத்துக்கு வாங்க, 10 நாள் அப்படி பண்டிகைகள். கிறிஸ்தவத்துல பண்டிகைகள் இருக்கு தெரியுமா? நான் ஒரு நாள் டீச் பண்ணலான்னு இருக்கேன். ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் காட். ஃபெஸ்டிவல்ஸ் என்னெல்லாம், ஏன் பண்டிகைகள் முக்கியம்? இப்ப நம்ம பண்டிகை என்ன கொண்டாடுறோம்? கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல காலையில சர்ச்சில் போய் சினிமா மாதிரி 2 மணி நேரம் உட்காந்துட்டு அதே செய்தியை கேட்டுட்டு உடனே வந்து வீட்டுல மட்டன் கறி, சிக்கன் கறி சாப்பிடுறோம், ஜம்முன்னு உட்காந்துக்கிறோம். கேட்டா கிறிஸ்மஸ், புது ட்ரெஸ் போடுறோம், இதான் கிறிஸ்மஸ், இதான் பண்டிகைன்னு நம்ம நினைச்சுக்கின்னு இருக்கோம். ஆனா ஆண்டவர் பண்டிகையை அப்படிலாம் கொண்டாட சொல்லல. எப்படி தெரியுமா? பழைய காலத்துல பாத்தீங்கன்னா, நீங்க நீங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நான் சொல்றது பைபிள்லயே இருக்குங்கிறேன். அதான் சொன்னேன், இன்னைக்கு நம்ம பார்க்கிற கலாச்சாரம் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆலயம் இருக்குன்னா அந்த ஆலயத்துக்கு என்ன பண்ணுங்க, எங்கெங்க கோத்திரங்கள் ஜனங்கள் இருக்காங்களோ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எல்லாரும் வந்துடணும். எப்படி வரணுமா? தூரத்துல இருந்து வராங்கன்னா அவங்க ஆடு மாடுகள் அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொண்டு வரணும். ஆனா ஒருவேளை கொண்டு வர முடியலன்னா அதை வித்து பணமா கொண்டு வந்து அந்த கோயில் பக்கத்துல வந்து என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். ஆமாங்க, நான் சொல்றேன்ல, இதெல்லாம் இருக்கு பைபிள்ல. சோ நீ என்ன பண்ணலாம், பணம் கொண்டு வந்து ஆலயத்துக்கு அந்த கோயில் பக்கத்துல இருந்து ஆடு வாங்கிக்கலாம், மாடு வாங்கிக்கலாம். சோ ஆடு மாடு வாங்கிக்கலாம். அப்புறம் எல்லாரும் வரணும், குடும்பத்துல ஒருத்தரும் மிஸ் ஆகக்கூடாது. இப்படி எல்லா குடும்பங்களும் எங்க வந்துருவாங்க, அந்த கோயிலுக்கு வந்துருவாங்க. அங்க எல்லாம் கோயிலை சுத்தி கேம்ப் போடணும், எல்லாரும் வந்து. அப்புறம் பலி செலுத்தணும். என்ன பண்ணணும், நிவாரண பலி, அந்த பலி. அதுக்கப்புறம் அங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அப்புறம் அந்த அந்த பிரீஸ்ட் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். அப்புறம் எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிடணும். எப்படி இருக்கும் பண்டிகை? எல்லாரும் வராங்க இல்லையா, ஒவ்வொருத்தங்க வருவாங்க. பாட்லக், அப்பவே பாட்லக் ஆண்டவர் உருவாக்குனார் பாருங்க. எல்லாரும் ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த கோயிலை சுத்தி எல்லாரும் உட்கார்ந்துருவாங்க. எங்க நான் சொல்றது ஓல்ட் டெஸ்டமெண்ட் பைபிள்ல இருக்கத சொல்றேன். எல்லாரும் உட்கார்ந்து குடும்பமா அங்கேயே சமைப்பாங்க, அங்கேயே சமைச்சு அங்கேயே பலி கொடுப்பாங்க, அங்கேயே ஆடு மாடை வெட்டி அதுக்கப்புறம் அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி கொண்டாடி இப்படி போவாங்க. இதுதான் இந்த இந்த இத உருவாக்குனது யாரு சொல்லுங்க? இத உருவாக்குனது யாரு? யாரு? நம்ம ஆண்டவருங்க. எதுக்காக இதை உண்டாக்குனாரு? எல்லாரும் அங்க இருந்து வந்து இந்த பண்டிகையை கொண்டாடுங்க, பலி செலுத்துங்க, எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு எதுக்காக சொன்னாரு? எதுக்கு? ரிலேஷன்ஷிப். சொல்லுங்களேன். உறவுக்காக. புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் எதை விட்டுடுச்சு? விக்கிரகம் சொல்லி இந்த பேட்டர்னை விட்டுடுச்சு. நம்ம வந்து வேற மாதிரி இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா கிறிஸ்தவத்தை தெரியாது, ஆண்டவரை சரியா தெரியாது. ஆனால் இந்த ஃபார்மட்டை இன்னும் நிறைய ஊர்கள்ல ஃபாலோ பண்றாங்க தெரியுமா? நிறைய ஊர்கள்ல. நான் வந்து ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன் பாருங்க. ஈரோடு பக்கம்னு நினைக்கிறேன், ஈரோடோ சேலம் அந்த ஏரியா பக்கம்னு நினைக்கிறேன் எங்கேயோ. ஆனா அங்க இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு கோயில் காட்டுறாங்க. அந்த கோயிலுக்கு போறதே வந்து கஷ்டம். ஆனா ஒரு பர்டிகுலர் டேயோ பர்டிகுலர் அந்த மாதத்துல வேனா குடும்பமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வேன் எடுத்துட்டு அங்க போறாங்க. அந்த கோயில் சின்னதா தான் இருக்கு, சுத்தி பெரிய பொட்டல் காடு மாதிரி இருக்கு. அங்க ஒருத்தங்க டென்ட் மாதிரி போட்டு, டென்ட்ல அங்க வேன் எல்லாம் நிறுத்திட்டு அவங்க குடும்ப குட்டியா அங்க உட்கார்ந்து அங்கங்க சமைக்கிறாங்கங்க. அதுல ஒண்ணு போய் பலி கொடுக்குறாங்க. போய் அந்த கோயில்ல போய் என்ன பண்றாங்க, கோழி அறுக்குறாங்க. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, கோழி அறுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஆடை வெட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாம் சேர்ந்து கறி சமைக்கிறாங்க. அதுக்கு பேர் கறி விருந்து ஏதோ சம்திங் சொல்றாங்க. எல்லாம் சமைச்சு ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. அந்த சாப்பிடுறது அங்க வந்து அந்த இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆடு மாடெல்லாம் கொண்டு வராங்கல்ல, கோழிங்கெல்லாம், அதை வந்து எடுத்துட்டு போக கூடாதான். அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இருப்பாங்க. சிலர் தங்குறாங்க. நான் இதை பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன முட்டா பசங்களா இருக்காங்க, இப்படியா இருக்காங்க, சே இன்னும் இவங்களுக்காக நம்ம உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இப்படி எல்லாம் குடும்பமா போய் இந்த விக்கிரகத்துக்கிட்ட உட்கார்ந்து பலி செலுத்தி ஒன்னா உட்கார்ந்து சிரிச்சு ஜாலியா சாப்பிட்டு அதெல்லாம் சாப்பிடுறாங்களே, இவங்க எல்லாம் திருந்தணும். நம்ம கிறிஸ்தவம் அப்படித்தானே ஜெபம் பண்ணும்? அப்படித்தானே? சொல்லுங்களேன். ஆனா நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அத்தனை குடும்ப குட்டிங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து ஜாலியா உட்காந்து சாப்பிடுங்க. தாத்தா பாட்டி
பேர பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா ரவுண்டா உட்காந்து இலையில கறி சாதம் சாப்பிட்டு பக்கத்து அடுத்த குடும்பம் எல்லாம் மாறி மாறி வேலை இது பண்ணிக்கிறாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ஈரோடு, சேலம் அந்த மாதிரி ஏரியா, அந்த இந்த இந்த மாவட்டங்கள்ல இருக்கவங்க இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஊர்கள் இருக்கான்னு நிறைய இருக்குங்க. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இதெல்லாம் பாரம்பரியமா இப்ப அவங்க பாரம்பரியமா ஃபாலோ பண்றாங்க. குல தெய்வத்துக்கு ஏதோ இல்ல இந்த சாமிக்கு ஏதோ வந்து நம்ம வந்து இது பண்ணணும், கடா வெட்டி இது பண்ணணும் இதெல்லாம். ஆனா இது எல்லாத்திலையும் அடிப்படையான ஒரு காரியத்தை தேவன் உருவாக்கி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ரிலேஷன்ஷிப், கொண்டாட்டங்கள். யாருக்கெல்லாம் நான் சொல்றது புரியுது? இப்ப இதுல இருந்துலாம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏன் எதை செய்யணும்? சிலத மதத்தின் அடிப்படையில புரியாம மூடத்தனமா செய்யக்கூடாது. ஆனால் எல்லாமே மூட நம்பிக்கை, எல்லாமே இந்த மாதிரி நம்ம பண்ண, அவங்க அப்படி பண்றாங்க நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளிடாதீங்க. எல்லாத்தையும் தள்ளிடாதீங்க. யோசிச்சு பாருங்க. நீ ஆண்டவரை பிலீவ் பண்றீங்க, ஆண்டவரை நேசிக்கிறோம், நம்ம எல்லாம் ஆண்டவரை பயங்கரமா உண்மையான தேவனை நேசிக்கிறோம். இப்ப அதே இதை நான் சொல்றேன், நம்ம நேசிக்கிறோம். இப்ப நான் சொல்றேன், ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல நம்ம எல்லாம் கூடுறோம். எல்லாரும் குழந்தை குட்டி குடும்பத்தோட வாங்க, வேனை பிடிச்சு வாங்க, கடை ஆடு ஆடு கோழி முட்டை என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்றேன். நீங்க எல்லாரும் அங்கங்க இருந்து வேனை பிடிச்சி என்னென்ன இருக்கோ பாத்திர பண்டம் அது இது எல்லாம் எடுத்துட்டு வரீங்க. எல்லாரும் ஒரு இடத்துல கேம்ப் போடுறோம். அங்க எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறோம், எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறோம். அங்க ஆட்டம் பாட்டம், ஆண்டவரை துதிக்கிறோம், இது பண்றோம், சாப்பிடுறோம். இப்படி எல்லாம் இருந்து இது ஒரு பண்டிகையா இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. உறவுகள் மேம்படும். சர்ச்சுக்கு வான்னு நீங்க கூப்பிட வேண்டியது இல்லை. டேய் பண்டிகைக்கு வரையான்னு கூப்பிட்டா எல்லாம் வருவாங்க. இன்னைக்கு கிராமங்கள்ல அதனாலதான் திருவிழா கொண்டாடுறாங்க, கோயில் திருவிழா. எந்த ஊர்ல எவன் வேலை எங்க வேலை பார்த்தாலும் எங்க ஊர் கோயில் திருவிழான்னு சொல்லிட்டு லீவ் போட்டு போவாங்க. பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? ஊரு திருவிழானா போதும், அந்த 10 நாள் அங்க கொடியேத்துவாங்க. அந்த கொடியோ சம்திங் பண்ணிட்டு அந்த ஊர்ல ஒரு இதுக்கா என்னெல்லாமோ பண்ணுவாங்க. அந்த திருவிழாக்கு யாரு என்ன பசங்க வேலை பண்ணிட்டு இருந்தாலும் ஊருக்கு போயிடுவாங்க. குடும்பமா உட்காந்து அன்னைக்கு கறி விருந்து இருக்கும், அன்னைக்கு இது இருக்கும். எனக்கெல்லாம் நிஜமா சொல்றேன், எனக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆனா உண்மையிலே ஒரு நாள் அந்த மாதிரி ஒண்ணுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறேன். என்னதான் அவங்க பண்றாங்க எல்லாம் எனக்கு ஒரு இவன வீடியோ வீடியோ எடுத்து போட்ட போறான ஊழியக்காரர் இந்த கோயிலுக்குள் போனார், இங்கே போனார். சரி, நம்ம விக்கிரகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறோம்? மனுஷனை தள்ளிடுறோம். ஆனா அவங்க எல்லாருக்குள்ளயும் பாருங்க, நம்மளை விட அதிக ரிலேஷன்ஷிப்ல நல்லா இருப்பாங்க. அதனால அதுக்காக நம்ம எல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னு நான் வரல. எது முக்கியத்துவம்னு புரிஞ்சு கொள்ளணும். ஓகே. அதனால சிலத இப்படின்னு தள்ளாம எல்லாத்துக்குள்ளேயும் சயின்ஸ் இருக்கு. சொல்லுங்க, சயின்ஸ் இருக்கு. ஒண்ணு தெரியுமா? அந்த மாதிரி ரொட்டீனா நீங்க வாழ்ற வாழ்க்கையில இருந்து கட் பண்ணிட்டு ஒரு ஊரே சந்தோஷமா ஒரு திருவிழா கொண்டாடுறது, அந்த டோட்டல் கார்பரேட் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஊர் இருக்குங்க, அந்த ஊர்ல ஒரு 500 பேர் இருக்காங்க. 500 பேரும் ஒரு திருவிழா ஒரு பண்டிகை அப்படின் போது அவங்க மனசு எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு ட்ரெஸ் போட்டு அந்த கோயிலுக்கு முன்னாடி போய் அங்க ஒரே இது நடக்கும், போட்டி நடக்கும், அந்த இந்த விளையாட்டு நடக்கும். எல்லா ஊரே சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. ஊரே ஒரு ஒரு மாதிரி ஜாய்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். அப்ப எல்லாருடைய மனமும் எப்படி இருக்குங்க? சந்தோஷமா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அப்படி கார்பரேட்டா ஒரே மாதிரி இருக்கும் பொழுது நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். அதனாலதான் அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி திருவிழா இந்த மாதிரி இருந்தது, இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு. உண்மையிலே நடக்கும். ஏன்னா அது காரணம் அந்த விக்கிரகம் இல்ல, அவர்களுடைய அந்த மனசு. இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு. ஆனா நம்ம ஆட்களு இதெல்லாம் புரியாம தள்ளிட்டு நம்ம கிருபைய ரொம்ப ஓவரா மிஸ்யூஸ் பண்ணி மனச பாடாப்படுத்திட்டு, ஆனா நம்ம தான் இப்ப விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. இப்ப யாரு உண்மையிலே விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க? கிறிஸ்தவ மதம் தான் பயங்கர விக்கிரக ஆராதனைக்குள்ள இருக்கு. அதெல்லாம் மாறணும். யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க மாறணும்னு? சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை நிறைய எடுத்துக்க போறோம். நிறைய விஷயங்கள் மைண்ட்ல எதையுமே அப்படி மதத்தின் அடிப்படையில பார்க்காம ஆண்டவருடைய இருதயத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கணும் எல்லாரையும்.
ஓகேயா? யாரெல்லாம் ஓகேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வர டேஸ்ல நான் வந்து நான் சொல்லுவேன், டீச் பண்ணுவேன். எப்படி எப்படி எந்த மாதிரியெல்லாம் நீங்க வந்து ப்ரே பண்ணலாம், மெடிடேட் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். ஐ திங்க் ரோமன் கேத்தலிக்ல இந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாண்டிங் சாண்டிங் யாரெல்லாம் சாண்டிங் பண்ணியிருக்கீங்க? சாண்டிங் பண்ணியிருக்கீங்களா? சாண்டிங்னா என்னன்னு தெரியுமா? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? சாண்டிங் முடிச்சிடலாம். தமிழில் வாட் யூ மீன் பை சாண்டிங்? இந்த இந்த சரி, இப்படி கிறிஸ்தவத்துல இருந்தே தொடங்குவோம். ரோமன் கேத்தலிக்ல ஒரு மாலை வச்சிருப்பாங்க கையில. ஜெபமாலை 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 கரெக்டா? ஜெபமாலை ஜெபமாலை வச்சுட்டு அப்படியே கையில இப்படி இப்படி பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? சாண்டிங் பண்ணுவாங்க, வாயில ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பண்ணுவாங்க, கரெக்டா? இந்து மதத்துல இந்த ஒரு மாலை போட்டுட்டு அப்படி கையில முனிவர்கள்லாம் அப்படி வச்சுட்டு ஜீம் பூம் அப்படிலாம் சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஆக்சுவலா அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். why they are doing? அது ஏன் அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா சொல்லுங்க பார்க்கலாம். ருத்ராட்சம் இதெல்லாம் வச்சுட்டு இப்படி இப்படி பண்ணுவாங்க கையில. ஒன்னொன்னா அப்படி தள்ளுவாங்க கையில. தே ஆர் கவுண்டிங். ஏன்? அது ஆக்சுவலா அது ஒரு சயின்ஸ். இப்போ நான் உங்களை வந்து இப்ப எல்லாரும் இருக்கீங்களா, இப்ப நான் வந்து உங்களை எல்லாரும் கண்ண மூடுங்க, சரி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டே இருங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க சொல்லுவீங்க, கரெக்டா? இப்ப நான் சொன்னேங்கிறதுனால சொல்லுவீங்க. இப்ப எல்லாரும் ஒரு 4-5 நிமிஷம் ஒரே மனசுல என்ன வைக்கணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், இதை மட்டும் நினைங்க, ரிப்பீட்டடா நினைங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ நீங்க அப்படி நினைப்பீங்க கொஞ்ச நேரம். ஆனாலும் டக்குன்னு மனசு அங்க ஓடும். ஐயோ, அடுப்புல கிச்சன்ல இதை வச்சனே, குழந்தைங்களுக்கு டைம் ஆகுதே, இவர் வேற 6:30 வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, வேலைக்கு போகணுமே, நிறைய வேலை இருக்கே அப்படின்லாம் தோணும். மனசுல வந்துகிட்டே இருக்கும் பாருங்க, இல்லையா? ஆனா இப்போ வந்து இப்போ நான் நீங்க இதை இப்போ மார்னிங்ல ஓகே நான் சொன்னேன்னு செய்வீங்க. இப்போ ஆஃப்டர்நூன்ல செய்யுங்கன்னு சொல்றேன். நீங்க அந்த நேரம் அப்படியே அப்படியே உட்கார்ந்து அப்படியே யோசிப்பீங்க. டக்குன்னு பார்த்தா தூக்கம் வந்துடும், கரெக்டா? தூக்கம் வரும், இல்ல வேற ஏதாவது தாட் வரும், போன் கால் வரும். ஆனா இப்போ வந்து அதை வந்து ஒரு ரிச்சுவலா நீங்க உட்கார்ந்து கால் அப்படி மடக்கிட்டு, இல்ல நீங்க அப்படியே இப்படி உட்கார்ந்து மூச்சை இழுத்து 4 தடவை விட்டுட்டு கையில அந்த மாலையை வச்சு அந்த மாலையை அந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு அந்த பீட்ஸ் அதை வந்து அப்படி கையில தள்ளும் போது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், இப்படின்னா அந்த மாலையோட ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நீங்க சொல்லணும் அப்படிங்கிறத நான் வந்து ஆர்டரா போடுறேன். இப்ப நீங்க அதை செய்யறீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்குமா கொடுக்காதா சொல்லுங்க. கண்டிப்பா கொடுக்கும். புரியுதுங்களா? இது வந்து ஏதோ ஒரு மதம் ஒருத்தங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது இல்ல. அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. என்னன்னா, நம்மளுடைய மூளைக்கு, நம்மளுடைய பிரெயின் இருக்கு இல்லையா, மூளை, இந்த மூளை ரெப்பிட்டேஷனை ரொம்ப பதியும். அதனாலதானே சின்ன வயசுல பசங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, ஸ்கூல் படிக்கும்போது திருப்பி திருப்பி படி, திருப்பி திருப்பி. நம்மளே படிக்கும்போது என்ன, ஒரு 4 தடவை படிச்சாதான் மனசுல ஏறும். குழந்தைங்களுக்கு ABC ஒரே ஒரு தடவையா ஒரு டீச்சர் எழுதி கொடுக்குறாங்க? ஏ அப்படின்னு சொல்லி 10 பேஜ் எழுதி கொடுப்பாங்க. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏன்? எதுக்கு ரிப்பீட்டேஷன்? நமக்கே தெரியும். ரிப்பீட், ஒரு ஒரு வார்த்தையை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பதிஞ்சிரும். அதுதான். சோ இந்த பீட்ஸ், இந்த சாண்டிங் பண்றாங்க இல்லையா, இந்த ஜபமாலை, இதெல்லாம் தவறு கிடையாது. நீங்க கூட இப்ப கையில வச்சிருக்கீங்கன்னா தப்பே கிடையாது, யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மதத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னடா இவரு ஜெபமாலையில, நானே அதுல இருந்து தான் ரட்சிக்கப்பட்டு ரோமன் கத்தோலிக்கத்துல இருந்து நான் வெளியே வந்திருக்கிறேன். தவறே கிடையாதுங்க. கத்தோலிக்கம் தவறு கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேத்தலிக் இதோட நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களுக்கு ஏன் பண்றோம்னு தெரியாம பண்றாங்க, அதான் விஷயம். இப்ப தெரிஞ்சுட்டு நல்லதை பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒரு உங்ககிட்ட ஒரு ஜெபமாலை இருக்குன்னா கையில வச்சுக்கோங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. புரியுதுங்களா? இப்ப யாருக்கெல்லாம் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. இதை பத்தி நிறைய விஷயங்கள் வருகிற நாட்கள்ல பேச போறேன், நிறைய விஷயம் பண்ண போறோம். சோ என்ன, இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன்? நாளைக்கு காலையில முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா 5:30க்கு ஜாயின் பண்ணுங்க. ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ண போறோம். மெடிடேஷன்னா தியானம். அப்படின்னா ப்ரே தான் பண்ண போறோம். அதை எப்படி பண்ண போறோம்னா, மனசுல இருந்து, இருதயத்தில இருந்து நினைச்சு, அத மனசுல பார்த்து, வாயில பேசி, அப்படி நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதை வந்து உணர்ந்து ஜெபம் பண்ண போறோம். அதனால மிஸ் பண்ணாதீங்க. ஓகே? கார்ப்பரேட் அது ஏன்? இப்ப நான் சொல்லும் போதே நீங்க அதை உங்க காதுல கேட்டுட்டு நீங்களும் அங்க அப்படியே நினைக்கும் போது, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நினைக்கும் போது, இட் ஹேஸ் அ ஃப்ரீக்வன்சி, இட் ஹேஸ் சம்திங்
பவர்ஃபுல். அதான் ஆண்டவர் சொன்னாரு, 2 பேர் ஒருமனப்பட்டு அப்படிங்கும் போது எவ்வளவு பவர்னு பாருங்க. அப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துக்குன்னு நினைக்கும் போது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும்னு யோசிங்க. அந்த டைம்ல கிரியேஷன் நடக்கும். உங்களுக்கு அது நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க, புரியலனாலும் ஜாயின் பண்ணி பாருங்க. அதனால நாளைக்கு காலையில இருந்து ஒரு ஃபியூ டேஸ், இன்னும் போனா ஒரு 21 நாள் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க, 21 days எவ்ரி டே மார்னிங் 5:45க்கு தொடங்கலாம், இல்ல ஆனா 5:30 மணி மார்னிங் ப்ரேயர்ல நம்ம வந்து ஒரு 21 days ஒரே மாதிரி இதை வந்து ஒரு டெடிக்கேட்டடா நம்ம பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணணும், பிஃபோர் தட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொன்னதுதான், ஒரு நோட்டோ டைரியிலயோ ஜெப குறிப்புன்னு, ஆமா உங்களுக்கு உங்க லாங்குவேஜ்ல சொன்னாதானே புரியும். ஜெப குறிப்பு, ஜெப குறிப்பு புரியுதா? ஜெப குறிப்பு, ஆமா அந்த ஜெப குறிப்பெல்லாம் எழுதி வைங்க. இதெல்லாம் இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் என் குடும்பத்துல இருக்கணும் அப்படின்னு முக்கியமான ஜெப குறிப்புகள் அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெடிடேட் பண்ணும்போது நான் சொல்லும் போது அந்த குறிப்புகளை எப்படி நீங்க உங்க மனசுல பார்க்கணும், எப்படி அறிக்கை பண்ணணும்ங்கிறத நான் சொல்லி தருவேன். யாரெல்லாம் ஓகேங்கிறவங்க ஓகேன்னு போடுங்க, முடிச்சிடலாம். ஸோ நாளையில இருந்து 21 days என்னைக்கு முடியுது சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 21 நாள் நம்ம ஒரு ஃபார்மட்டா பண்ணுவோம். இப்ப நான் 21 நாள் உபவாசம் ஜபம் அப்படின்னு எல்லாம் ஓகேன்றீங்க. 21 days we are going to meditate. 21 days we are going to think what we want to think. எதை யோசிக்கணுமோ அதை தான் யோசிக்க போறோம், அதை அறிக்கை பண்ண போறோம். அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து ஒரு ரிச்சுவலா கூட நம்ம பண்ண போறோம். வருகிற 21 நாள் நம்ம பண்றோம். நாளையில இருந்து தொடங்குது. நாளைக்கு என்ன டேட்டு? 3ஆம் தேதியா? ஸோ செப்டம்பர் 3ல இருந்து நம்ம வந்து 21 நாள்னா என்னைக்கு முடியும்? கால்குலேட் பண்ணீங்களா? சரி, 21னா 23ஆம் தேதியா 24ஆம் தேதி முடியுதா? ஓகே, ஸோ 24th வரைக்கும் போகும், அது கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ 21 days. ஸோ சும்மா எதுக்கு 21 days அது கூட நீங்க யோசிங்கன்னா, இட் இஸ் அ பேட்டர்ன். உங்க பிரெயின்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? 7 நாள், 21 நாள், 40 நாள், இதெல்லாம் சும்மா பைபிள்ல இல்ல, மத்த மத. சோ அதனால இதுல என்னன்னா, நீங்க ஒரு 5 நாள் வந்துட்டு ஒரு 6 நாள் அப்புறம் அப்படின்னா நீங்க திருப்பி 21 days நீங்க பண்ணணும். ஓகேயா? ஆமா, ஏன்னா ஒரு 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 கம்ப்ளீட் செட் ஆஃப் தாட்ஸ். சோ இந்த டைம்ல நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த 21 நாளும் காலையில நம்ம ப்ரே பண்றது, நம்ம நினைக்கிறது, நம்ம கேட்கிற விஷயங்கள், இத அந்த டே ஃபுல்லா தியானம் பண்ணணும். நீங்க சும்மா தேவையில்லாத வேற மெசேஜஸ் நீங்க வந்து இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வைங்க. ஓகே, அது உங்க இஷ்டம். ஆனா நான் உங்க நல்லதுக்கு சொல்றேன். இப்ப நீங்க நல்லவர்னு இங்க கேட்டுட்டு மத்தியானம் சும்மா தானே இருக்கணும், வேற ஒரு மெசேஜ் ஆண்டவர் கெட்டவர் ஆண்டவர் அப்படின்னு எல்லாம் பண்ணீங்கன்னா நியூட்ரல் ஆயிடும். அப்புறம் என்கிட்ட வந்து கேட்க கூடாது ஏன் பிரதர் அப்படின்னு. சோ உங்க மைண்ட்ல ஆண்டவர் நல்லவர்னா இந்த எவ்ரிடே அப்படிதான் நினைக்கணும். அது சம்பந்தமா கேட்டுக்கலாம். நல்லத பேசுறவங்க மெசேஜ் கேட்கலாம், தவறு கிடையாது. ஆப்போசிட்டா போய் கேட்டுறாதீங்க. ஆப்போசிட்டா அப்படிலாம் துர்செய்திகள் அது வேண்டாம். ஓகேயா? சோ ஃப்ரம் டுமாரோ we are going to start 21 days of prayer. Okay, meditation, 21 days of meditation in the morning Zoom. Okay, so good, thank you, I bless you all, have a wonderful blessed day. Enjoy பண்ணுங்க. எல்லாம் ஹாப்பியா இருக்கீங்களா? சொல்லுங்களேன், நான் ஹாப்பியா தான் இருக்கிறேன். So I bless you, thank you Father. நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக, சந்தோஷமான நாளாக, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கட்டும், நன்மைக்கு நேராக காரியங்கள் திரும்பட்டும். இந்த 21 நாள் நாங்க பிளான் பண்றோம் ஆண்டவரே. இந்த 21 days எதெல்லாம் எங்களுக்கு கடினமா இருந்ததோ, எதெல்லாம் நாங்க வந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்தோமோ அத்தனையும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து அது பெற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துகிற நாட்களா இருக்கட்டும். லெட் இட் பி த டேஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். ஆமா, எங்க குடும்பத்துல, எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இதெல்லாம் நிறைவேற போகுது. இந்த 21 நாளும் மேனிஃபெஸ்டேஷன், த டேஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்படுகிற நாட்கள் என்று நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். நான் இவங்க எல்லாருக்கும் அந்த டைம் கிடைக்கட்டும். மற்ற நாடுகள்ல இருந்து கேட்கிறவங்க கூட இதை ஃபாலோ பண்ண நீங்க உதவி செய்யுங்க. In Jesus' name. Amen. Bless you. Have a wonderful day. So நாளைக்கு காலையில 5:30 உங்களை மீட் பண்றேன். டோன்ட் வரி. ஆமா, ஏதாவது ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டா ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பட் ட்ரை டு ஜாயின் ஆல் த டேஸ் மார்னிங். ஓகே, லைவா அட்டன் பண்ண பிளான் பண்ணுங்க. Bless you all. Bye bye bye.